கோவையில் இந்திய சர்வதேச வர்த்தக சபை சார்பில் அனைத்து கட்சி வேட்பாளர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 2045 18 வயசுல 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பாப்புலேஷன் குறைஞ்சு 18 வயசுக்குள்ள யாரு கேர் வேணும், 60 வயசுக்கு மேல யார சமுதாயம் பார்த்துக்கணும், அது அதிகமாக போகுது. ஸோ இந்த நாடு என்ன செய்தாலும் கூட அடுத்த 25 ஆண்டுகள்ல இந்த நாடு செய்வதுதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. அதுல மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியும் தெளிவாக இருக்கின்றோம். அடுத்த 25 ஆண்டுகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் ஒற்றை கருத்தோடு இருக்கின்றோம். அதற்கு 2024 29 வேண்டும் என்று நினைக்கின்றோம். 400 MP எதுக்கு வேணுங்க? இன்னைக்கு நீங்க இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர் சட்டத்தை பாராளுமன்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிந்து 13 மாநிலங்கள் அதை அப்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாநிலங்களுக்கு இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்னால ஒரு சொட்டு தண்ணினால பிரயோஜனம் கிடையாது. எனக்கு தெரிந்து 13 மாநிலங்கள் பாராளுமன்றத்தில் they will oppose. இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை, 50 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம். அதை யாருனால நிறைவேற்ற முடியும்? என்னை பொறுத்தவரை ஒரு கேபிட்டலுக்கு பணம் போடக்கூடிய அரசு, கேபிட்டல் இன்ஃப்ராக்கு பட்ஜெட்ல பெரும் பகுதியை ஒதுக்கக்கூடிய அரசு 2024 பிப்ரவரி போட்ட பட்ஜெட்ல இன்ட்ரியம் பட்ஜெட்ல 11,11,111 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். 11 லட்சம் கோடி ரூபாய் கேபிட்டலுக்கு இந்த நாடு ஒதுக்கி இருக்கு. சரி சார், நீங்க பதவி ஏற்கும் போது எவ்வளவு ஒதுக்குனாங்க காங்கிரஸ்? 2014 காங்கிரஸ் கடைசி பட்ஜெட்ல 1,17,000 கோடி ஒதுக்கினாங்க. ஒரு கேபிட்டலுக்கு ஒரு நாடு ஒதுக்கிய தொகை 1,17,000 கோடி ஒரு பக்கம், நாம 11 லட்சம் கோடி 10 ஆண்டுகள் கழிச்சு ஒதுக்கியிருக்கோம். இன்னும் 3 ஆண்டுகள் கழிச்சு எவ்வளவு ஒதுக்குவீங்க? உறுதியாக 30 லட்சம் கோடி ஒதுக்கும். அது எந்த மாற்றம்? காரணம், இன்னைக்கு நீங்க 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி தொடர்ந்து 7 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 7 வருஷம் கழிச்சு that's 1% to GDP. நம்மளுடைய சொல்றோம் சார், நீங்களா பிசினஸ் பீப்பிள். If you add 1 lakh crore today, 1 lakh crore next year, 1 lakh crore next year, 7 years you add 1 lakh crore, which is 7 lakh crore. It will add 1% to GDP's growth after 7 years. And GDP is always a lagging indicator. இன்னைக்கு நீங்க 3.8 trillion நம்ம பார்க்கிறோம் சார். நம்ம கான்ஃபிடென்ட்டா 5 trillion 2027 அடிப்போம் நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்னா we have invested that much money into the country over the last 5 years. அவ்வளவு பணத்தை நம்ம உள்ள போட்டுறோம். அதனால நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே. ஒரு பிசினஸ் மேனா நீங்க பாக்குறீங்க, எப்படி ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து படிப்பீங்க? நீங்க பார்க்கும் பொழுது you should always appreciate the fact. நாளைக்கு நடக்க போற growthக்கு இன்னைக்கு யார் இன்வெஸ்ட் பண்றாங்க? இதுதான் டெஸ்ட் ஆஃப் கவர்னன்ஸ். இன்னைக்கு மோடி அவர்கள் செய்யறாங்க. அடுத்த இந்தியாவை உருவாக்குவதில் நம்முடைய அரசு முனைப்பு காட்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது என்னுடைய முதல் பகுதி. 5 நிமிஷம் சார்.